அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி கும்பகோணத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ உப்பிலியப்பன் பெருமாள் திருக்கோவில் தான் பார்க்க போகிறோம். 108 திவ்ய தேசங்களில் இந்த கோவில் 13வது திவ்ய தேசம் ஆகும். கோவிலுடைய பிரம்மாண்டமான ராஜகோபுரம் பார்க்குறோம். 5 நிலைகளுடைய ராஜகோபுரம். இந்த கோவிலில் மங்களாசாசனம் பாடிய ஆழ்வார்கள் பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வார் மற்றும் நம்மாழ்வார். இந்த கோவிலும் சோழர்களால் கட்டப்பட்டது. பின்பு நாயக்க மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் இன்னொரு ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாள் திருப்பதி பெருமாளுக்கும் உட்பட்டவர் அப்படிங்கிறதுனால திருப்பதி பெருமாளுக்கே அண்ணா அப்படின்னு இவரை சொல்கிறாங்க. திருப்பதியில் நாம் ஏதாவது பிரார்த்தனைகளை வேண்டிட்டு திருப்பதிக்கு போக முடியல அப்படின்னா இந்த கோவிலில் அதுக்குண்டான வேண்டுதலை நிறைவேற்றலாம். அப்படிங்கிறதா இந்த கோவிலோடைய ஒரு தனி சிறப்பாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசன் என்கிற சிறப்பு பெயருமே இருக்குது. இந்த கோயில் இருக்கக்கூடிய அழகான ஒரு மண்டபத்தை பார்த்துட்ருக்கோம். இந்த பக்கத்துலேயே கோவிலுடைய குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு பேர் அகோத்ர புஷ்கரணி. ரொம்ப விசேஷமான தீர்த்தம். இங்கே இருக்கக்கூடிய தண்ணியில் தான் சுவாமிக்கு அபிஷேகங்களுக்கெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த கோவிலுக்கு திருவிண்ணகரம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது. மார்க்கண்டேய மகரிஷி இந்த தலத்தில் மகாலட்சுமி தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் அப்படின்னு கடும் தவம் புரிந்தார். லக்ஷ்மியின் அம்சமான பூமாதேவி குழந்தை வடிவில் ஒரு துளசி செடிக்கு கீழே கிடப்பதை கண்டார். தன் ஞான திருஷ்டியால் அவள் லக்ஷ்மியின் அம்சம் என்பதை உணர்ந்த மகரிஷி அவளை சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வந்தார். திருமாலை ஒரு முதியவர் வேடம் பூண்டு மகரிஷியிடம் தனக்கு அவர் பெண்ணை மணமுடித்து வைக்க வேண்டும் என்று கேட்டார். சிறியவளான என் மகளுக்கு சாப்பாட்டில் சரியாக உப்பு போட்டு சமைக்க தெரியாது என்று மகரிஷி கூறினார். பெருமாளும் விடுவதாக இல்லை, உப்பில்லாத சமையலாக இருந்தாலும் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று வற்புறுத்தினார். அவ வலிமையால் வந்திருப்பது திருமால் என்பதை உணர்ந்த மார்க்கண்டேயர் தன் மகளை மணமுடித்து கொடுத்தார். உப்பில்லாத சாப்பாடு சாப்பிட ஒப்புக்கொண்டதால் அவருக்கு உப்பிலியப்பன் என்ற பெயர் ஏற்பட்டது. இருக்கக்கூடிய உப்பிலியப்ப பெருமாள் 8 அடிக்கு மேலே உயரமாக இருக்கார். இவருக்கு கீழே மார்க்கண்டேய மகரிஷியும் பூமாதேவியும் ஒரே கருவறையில் அமைஞ்சிருக்கிறதும் தனி சிறப்பாகவே இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் யாருக்கும் ஒப்பில்லாமல் உயர்ந்திருப்பவர் என்றதுனால தான் இவருக்கு ஒப்பிலியப்ப பெருமாள் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருக்கு. பொதுவாக பெருமாளுக்கு இடதுபுறத்தில் தான் பூமாதேவி இருப்பாங்க. ஆனால் இங்கே இவரை மணமுடித்த தலம் என்பதால் சுவாமிக்கு வலதுபுறம் பூமாதேவி அமைஞ்சிருக்காங்க. பூமாதேவியை திருமாலுக்கு மார்க்கண்டேயர் மணமுடித்து தந்தபோது ஒருபோதும் தன் மகளை விட்டு பிரியக்கூடாது என்ற நிபந்தனை விதித்தார். எனவே பெருமாள் இங்கு தாயாருடன் இணைந்தே பவனி வருவார். மார்க்கண்டேய மகர்ஷியிடம் பெண் கேட்டு திருமால் வந்தது பங்குனி மாத திருவோண தினம். அதே சமயம் திருமணம் நடைபெற்றது ஐப்பசி மாத திருவோண தினமாகும். இதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாதம் திருவோண தினத்தில் திருமால் சன்னதியில் அகண்ட தீபம் வால் தீபம் ஏற்றப்படுகின்றது. புரட்டாசி ஐப்பசி பங்குனியில் பிரம்மோற்சவம் இந்த கோயிலில் சிறப்பாக நடைபெறும். இந்த திருக்கோவிலில் ஸ்ரீராம நவமி உற்சவம் 11 நாட்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். இங்கே இருக்கக்கூடிய பெருமாளையும் தாயாரையும் வேண்டிக் கொள்வதால் தம்பதியர்களுக்குள் மன ஒற்றுமை அதிகரிக்கும். ரொம்ப அருமையான உப்பிலியப்பன் கோயில் தான் பார்த்தோம். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.